காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட வராங்க. இங்க வந்து ரெசார்ட்ட கூட்டின்னு போயிட்டு, "இங்க பாரு எப்படி இருக்கு ரெசார்ட்ன்னு" சொல்லிட்டு காட்டுறாரு. உடனே வந்து எங்க வீட்டோட வந்து இது ரொம்ப மோசமா தான் இருக்கு அப்படின்ற மாரி வந்து காவேரி மனசுல நெனச்சுக்கிறாங்க. அடுத்து காவேரி எதுவுமே பேசாம உள்ள போறாங்க. உடனே வந்து அந்த சாவிய பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. "என்ன இப்படி உட்காந்துருக்க? போயிட்டு ரெடியாவு. வெளியலாம் சுத்தி பார்க்க போனோம்ல, அதெல்லாம் நான் ஒண்ணும் வரல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் வரமாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்த ஊரு நல்லா தெரியும். நான் சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீ தானே சொன்ன எங்க ஊர்ல இது இருக்கு, மலை இருக்கு, அப்படியே வந்து சூப்பரா இருக்கும், அருவியெல்லாம் கொட்டும். என்னென்னமோ சொன்னியே, இப்ப வேற மாதிரி பேசிட்டு இருக்க" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, நான் எதுவும் பேச விரும்பல, புரியுதா? உங்க வேலை என்ன? உங்களுக்கு என்ன ஊர் சுத்தி பார்க்கணுமா? போய் சுத்தி பாருங்க போங்க. நான் வரணுன்ற அவசியம் இல்லல்ல உங்களுக்கு தான் மத்தவங்களோட கதை உங்களுக்கு தேவையே இல்லையே. மத்தவங்களோட விருப்பமும் உங்களுக்கு தேவையில்ல. உங்க விருப்பம் தானே உங்களுக்கு முக்கியம்" அப்படின்னு மாரி சொல்றாங்க. உடனே வந்து, "எனக்கு தெரியும் நீ உங்க வீட்டுக்கு போலன்னு வந்து டென்ஷனா இருக்க. ஆனா எனக்கு வந்து நிம்மதியா இருக்காது யார் வீட்டுக்கு போனாலும். நான் எப்பவுமே வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்க தான் விரும்புவேன்" அப்படின்ற மாரிலாம் பில்டப் பண்றாரு. உடனே வந்து, "உன் இஷ்டம் நீ வரலனா" அப்படி சொல்லிட்டு வெளிய போயிட்டு வராரு. காவேரி வந்து படுத்து தூங்கிடுறாங்க. என்ன இவ இப்படி இருக்கா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, காலையில காவேரிய காண போயிடுறாங்க. பார்த்தா காவேரிய தேடி எல்லா இடத்துலயும் அலையிறாரு. அப்பதான் தெரிய வருது காவேரி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால வீட்ல போய் செமையா திட்டுறாரு. "எதுக்காக இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, உங்களுக்கு ரெசார்ட்ல தங்க விருப்பம். எனக்கு என் வீட்ல தங்க விருப்பம். அதனால என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ரெசார்ட்ல தங்கிக்கங்க. நான் வீட்ல தங்கிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? பாருங்க, கொடைக்கானல் வந்து என் வீட்ல நான் தங்குறத ரொம்ப பிரியப்படுவேன். அத விட்டுட்டு அந்த ரெசார்ட்லலாம் என்னால தங்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க வேணா ரெசார்ட்ல இருங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அது எப்படி இருக்க முடியும்? இங்க பாரு, எங்க வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? தெரிஞ்சா தானே, நம்ம இங்க தானே இருக்கோம். யாருக்கு தெரிய போகுது?" அப்படின்றாங்க. "இங்க பாரு, நீ பண்றது தப்பு காவேரி. முதல்ல கிளம்பி வா. உங்க வீட்ட தான் பார்த்துட்டல்ல, வா போலாம்" அப்படின்றாரு. "அதெல்லாம் வர முடியாதுங்க. நான் இங்க தான் இருக்க போறேன். முடிஞ்சா நீங்க இருங்க. இல்லன்னா உங்க இஷ்டம்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. செம்மையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. "என்ன பாஸ் போயிட்டீங்க? அப்ப இல்லையா?" அப்படி சொல்றேன். போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி நல்ல காலம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, காவேரிய வந்து வீட்டுக்காரையும் காவேரியும் பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அத பார்த்துட்டு, "என்னம்மா இதான் உன் வீட்டுக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றாரு, நம்ம பசுபதி வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோனே இந்த மாரி காவேரியும் அவங்க புருஷனும் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கேயே வந்துட்டானா அவன்? ஊர்ல அவன வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். என் ஊர்ல இருக்க நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நான் இங்க கெத்த காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அடுத்து வந்து நிறைய அடியாட்ஸ்க்கெல்லாம் வந்து அனுப்புறாரு. அப்போ வந்து விஜய் வந்து மடக்குறாங்க. விஜய் வந்து அவங்க கிட்ட ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணி தோக்கடிச்சு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாரு. அதனால வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு பசுபதி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, பசுபதி வந்து நிவினோட அம்மா கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி வந்து நம்ம நிவினுக்கும் காவேரிக்கும் வந்து பிரச்சனை எல்லாமே தீர்ந்துச்சு. இனிமேட்டு காவேரி வந்து நிவின் வாழ்க்கையில தலையிட மாட்டா. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, மாப்பிள்ளையோட தான் வந்திருக்காளே, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னோன்னா, "ஆமா தெரியும்" அப்படின்றாங்க. நிவின் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். சொன்னா கேளு தங்கச்சிம்மா, நம்ம கல்யாணம் பண்ணிடலான்னோனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதோட முடியுது.